வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 விதமான நெல்லிக்காய் வச்சு தான் 2 ரெசிபீஸ் காமிக்க போகிறேன். ரொம்ப சத்தான ரொம்ப சுலபமான 2 ரெசிபீஸ் தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். முதல் ரெசிபியான நெல்லிக்காய் தொக்கு, இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம நெல்லிக்காயை நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா தொடச்சி ட்ரையாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி பெரிய ஓட்டையாக இருக்க இந்த இதில் தான் நம்ம துருவணும். நெல்லிக்காய் இது மாதிரி நீளமான இதாக துருவிக்கோங்க. இந்த நெல்லிக்காயை நல்லா துருவினதுக்கப்புறம் அடுத்து இஞ்சி இது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு துண்டு எடுத்துக்கோங்க. அதையும் இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை இது மாதிரி துருவி சேர்த்தோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தொக்குக்கு அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சி துருவி வச்சுருக்கதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா வதக்கணும். நெல்லிக்காய் ரொம்ப குட்டியாகவும் ரொம்ப துருவ வேணாம். இது மாதிரி நீல வாக்கில் இருக்க மாதிரி துருவிட்டா நல்லாயிருக்கும் தொக்குக்கு. இப்போ அடுத்து நம்ம இந்த நெல்லிக்காயை வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அளவுக்கு இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி நெல்லிக்காயை மூடி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் இதில் தான் நம்ம இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஸ்லோவாக இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக இருக்க மாதிரி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஊறுகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஊறுகாய் பொடி செய்கிறதுக்கு கடுகு வெந்தயம் ரெண்டும் சம அளவு எடுத்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி இது மாதிரி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா எப்போ வேணுனாலும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊறுகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குல்ல, ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இதில் பிழியணும். இதில் ஒரு 10 சொட்டு வர அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க. முக்கியமாக இந்த லெமன் ஜூஸ் சூடு ஆறுறதுக்கு முன்னாடி பிழிய வேணாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் பிழியுங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமான நெல்லிக்காய் தொக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம ரொம்ப சுவையான நெல்லிக்காய் தொக்கு செஞ்சாச்சு. அடுத்து நெல்லிக்காய் வச்சு நம்ம நெல்லிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு நெல்லிக்காய். இப்போ நெல்லிக்காயை முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் குக்கரில் ஆவியில் கூட வச்சு வேக வச்சு வச்சுக்கலாம். இல்லைனா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஏன்னா 10 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். இப்போ இது மாதிரி வேக வச்ச நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துகிட்டு மிக்சியில் இப்போ சேர்த்துக்கலாம். இதோட கொத்தமல்லி, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக சாம்பார், கூட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த பச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த பச்சடி நல்லா அரைச்சதுக்கப்புறம் தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சத்தான பச்சடி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம்.
நல்லா தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுலபமானதும் ரொம்ப சத்தானதும் கூட. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.